வணக்கம் சிட்டுக்குருவிஸ். இந்த சிட்டுக்குருவின்னு பேர் வச்சதே எங்கள் வீட்டில் சிட்டுக்குருவிகள் நிறைய இருக்கிறதுனால தான். இன்றைக்கி காலையில் கூட ஒரே சவுண்டு. 6 மணிக்கு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் அதுக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். அது அங்கே இங்குமா பறந்துக்கிட்டு இருந்துச்சா. ஆனால் ஒரு வருத்தம், இந்த வருஷம் எங்கள் வீட்டில் அடை காக்கலையே அப்படின்னு. ஆனால் அதையும் காமிச்சு கொடுத்துருச்சு அந்த சிட்டுக்குருவி. நாங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் சின்னதாக ஒரு டாய்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம். அதில் வந்து 4 வருஷத்துக்கு கரெக்டாக இது 4வது வருஷம். ஆனால் ஒரு முறை கூட அது போடலை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ கொடியில் தான் அது போட்டிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், அது இருக்குதா. இப்போ அதுதான் நாங்கள் பண்ண டாய்ஸு. இப்போ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்டாக வந்த பறவை. அதுக்கு முன்னாடி அது அப்பா வந்துச்சா அம்மா வந்துச்சான்னு தெரியல. அதை நான் எடுக்கிறதுக்குள்ள அது ஓடிடுச்சு. வந்தோன்னே ஒரு சவுண்டு கொடுக்குது. சவுண்டு கொடுத்துட்டு வாயில் இருக்க உணவை வந்து அது வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு பறந்துடுது. அதே மாதிரி ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட இது பாருங்கள், இது வேறு பறவை. அது வந்தோடனே ஒரு அழகான சவுண்டு கொடுத்துட்டு அது வாயில் விட்டுட்டு போயிடுது. திருப்பி அது போனோன்னே திருப்பி வருது. தாய் பறவை போனோன்னே வருது. அதுக்கப்புறம் அப்பா வராங்க. அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் ஜாலியாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இது வேறு கரண்ட் வரல, நல்ல மழை, சேஃபான பிளேஸுன்னு நிறைய நான் டைம் சொன்னேன். பேசுவேன் நான் பறவைகள்கிட்ட, நல்ல இடமா உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறேனே, நீங்கள் ஏன் போயிட்டு கொடியில் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து 2 முறையும் முட்டை வந்து விழுந்துருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது பாருங்கள், அது ரொம்ப நேரமாக அது நோட் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் அமைதியாக இருந்தோம். நல்ல மழை. அது பாருங்க, சாப்பாடு உணவு ஊட்டிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த பறவையை நாங்கள் டைரெக்டாக பார்த்துட்டோம். இது பாருங்கள், இன்னொரு அது போனோன்னா அடுத்து அப்படியே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து. ஆனால் இந்த முறை எங்களால் பார்க்க முடியல. எத்தனை முட்டை விட்டுருக்கு, குஞ்சு பொரிச்சிருச்சு அது தெரியுது. ஏன்னா இது வந்து சவுண்டு விடுறதுலேருந்தே தெரியுது. அழகான ஒரு சவுண்டு விட்டோடனே வாய் மூலியமாக அதுக்கு உணவு விடுது. போன முறை நான் வந்து பில்லரில் கொடுத்தேன் அதுக்கு. அதனால் இந்த முறை 2 முறையும் முட்டை ஒரு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். இந்த முறை இவ்வளோ நிமிஷம் நான் பார்த்துட்டே இருக்கேன். பாருங்கள், அழகாக உட்காந்துருச்சு, அடைக்காக்க உட்காந்துருச்சு. இப்பயும் அழகாக உட்காந்துட்ருக்கு. நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்குது. காலையில் பேச அந்த சிட்டுக்குருவியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சவுண்டு ஓவராக விடுது. நம்ம வீட்டில் இருக்கிறோம், அதே மாதிரி ஒரு சின்ன சவுண்டு கூட அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த முறை எனக்கு ரொம்ப சந்தோஷம். பறவை வந்து கரெக்டாக அது இடத்த கண்டுபிடிச்சி உட்காந்துருச்சு. இது வந்து இந்த முறை அது வந்து இது பண்ணாது, பாதுகாப்பாக பார்த்துக்குச்சின்னு எனக்கும் சந்தோஷம். இந்த முறையை நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். நாங்கள் ஏதோ சின்ன டாய்ஸ் வச்சு கட்டி கொடுத்த கூட்டில் இது கண்டுபிடிச்சி உட்காந்துருக்குதுன்னு சொல்லிட்டு